இப்போ கெட்ட வார்த்தைகள் எப்படி தோன்றியது அப்படின்னா, ஏன் தோன்றியதுன்னா, செக்ஸை பற்றி தப்பாக நினைக்கிறது. அது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, உடல் வச்சுக்கிறத ஒரு அசிங்கமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நினப்பிலேருந்து தான் அந்த கருத்து மனசுக்குள்ளே அப்படி ஒரு கருத்து மக்கள்கிட்ட இருக்குது. அதனால தான் உடல் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றது ஒரு தப்பான விஷயம் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் அதை உடலுறவை கொச்சையாக பேசுகிற மாதிரியான இந்த கெட்ட வார்த்தைகள் எல்லாமே உடலுறவை கொச்சையாக மாற்றுற மாதிரியான உடலுறவை ஒரு தப்பான விஷயமாக சித்தரிக்கிறது. ஒரு அசிங்கமான ஒரு நடைமுறையாக சித்தரிப்பது தான் இந்த கெட்ட வார்த்தைகளோட நோக்கம். அதனால தான் அந்த உடலுறவு ஆண் பெண் இருவருக்கும் இடையான அந்த உடலுறவுக்குள்ள அது அசிங்கமானது, அது கீழ்த்தரமானது அப்படிங்கிற அதை சித்தரிக்கிற விதம் தான் அந்த கெட்ட வார்த்தை அப்படிங்க. அதனால தான் காதலுக்குலாம் ஏன் தடை விதிக்கிறாங்கன்னா, அது ஆணும் பெண்ணும் சேர்கிற அந்த உடலுறவு அதோடு சார்ந்தது. அதனால் காதலை அவங்க ஏற்றுக்கலை, அது தாழ்வானது இழிவானது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிராக அந்த மனப்பான்மை தான் கெட்ட வார்த்தைகள் தோன்றி. ஏன் சரி அந்த உடலுறவை ஏன் தப்பாக நினைக்கிறாங்க, ஏன் அசிங்கமாக நினைக்கிறாங்க, அது ஒரு அசிங்கம், அது ஒரு தப்பு அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்கன்னா, பெண்களை இவன் தாழ்வாக நினைக்கிறாங்க, பெண்களை இழிவாக நினைக்கிறாங்க. அப்போ உடலுறவு என்பது பெண்களோடு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு. அதனால தான் அதை தப்பாக சித்தரிக்கிறாங்க. ஏன் உடலுறவை தப்பாக நினச்சாங்க அப்படின்னா, அது பெண்களோடு பெண்ணோடு வைத்து கொள்ளக்கூடிய ஒரு உறவு அது உடலுறவு என்பது. அதனால தான் அதை தப்பாக பேச ஆரம்பிச்சு. பெண்ணை எப்படி தப்பாக பேசுகிறனால அது பெண்ணுடன் வைத்து கொள்ளக்கூடிய அந்த உடலுறவையும் தப்பானது அப்படின்னு சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, பெண்ணை ஏன் தப்பாக நினச்சாங்க, ஏன் இழிவாக நினச்சாங்க, பெண்ணை ஏன் தாழ்வாக நினச்சாங்க அப்படின்னா, ஆண் தன்னை உயர்வாக நினைக்கிறான். தன்னால் இப்போ பெண்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா தொழில் எல்லாமே ஆண்கள் தான் செஞ்சுட்டு வராங்க. இந்த உலோகங்களை அடிப்படையாக பெண்கள் செய்த தொழில் என்னென்னா விவசாயம் மட்டும்தான். மற்றபடி இந்த உலோகங்களை அடிப்படையாக கொண்ட தொழில்கள்லாம் இருக்குல்ல, மண்பானை செய்கிறதா இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு கோயில் கட்டுறதா இருக்கட்டும், சிற்பம் செய்வதாக இருக்கட்டும், ஒரு அருவா கத்தி இது போன்ற விவசாய கருவிகளை செய்கிற எந்த தொழிலும் பார்த்தா ஆண்கள் தான் செய்கிறாங்க. பெண்களுக்கு தொழில் எதுவும் கற்றுக் கொடுக்கப்படலை. பெண்களுடைய வேலை குழந்தைகளை பெற்றுக்க வேண்டியது, அப்புறம் விவசாயம் பார்க்க வேண்டியது. விவசாயம் ஆண்கள் பெண்கள் அனைவருமே செய்யக்கூடிய ஒரு பொதுவான தொழில், அனைத்து சாதியினரும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தொழில் விவசாயம். ஆண்கள் பெண்கள் என அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான தொழில் விவசாயம். மற்றபடி தொழில் என்பது ஆண்களுக்கு, மற்ற தொழில் எல்லாமே விவசாயத்தை தவிர மற்ற தொழில்கள் எல்லாமே ஆண்களுக்கானது. அப்போ ஆண்கள் தான் திறமையானவர்கள், பெண்களுக்கு திறமை கிடையாது. அப்போ பெண்கள் விவரம் அல்லாதவர்கள், அவர்களுக்கு பொது அறிவு கிடையாது, சுதந்திரம் கிடையாது, அவங்க ஒரு அடிமைகள். ஆண் தான் நல்ல திறமையானவன், விவரம் தெரிஞ்சவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, தொழில் சார்ந்த அறிவு என்பது பெண்களுக்கு இல்லை. அதாவது விவசாயம் தவிர்த்த பிற தொழில்கள் சார்ந்த அறிவு என்பது பெண்களுக்கு இல்லை. அதனால் அந்த அறிவு இல்லை. ஏன்னா தொழில் எல்லாமே ஆண்கள்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். பெண்கள் ஒரு ஆண்கள்கிட்ட போய் தொழிலை கற்றுக்க முடியும். ஒரு தச்சு தொழிலாளி தச்சு தொழில் கற்றுக்கணும்னா ஏற்கனவே தச்சு தொழில் செய்கிற ஒரு ஆண்கிட்ட போய் தான் ஒரு பெண்ணு போய் கற்றுக்கணும். அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் ஆண்கள் மட்டும்தான், ஆண்களுக்கு தான் தொழிலை கற்றுக் கொடுத்தாங்க, விவசாயம் தவிர பிற தொழில்களை. அதனால் பெண்களுக்கு இந்த விவசாயத்தை தவிர பிற தொழில்கள் சார்ந்த அறிவு சுத்தமாக கிடையாது. அப்புறம் பொது அறிவு கிடையாது. சுதந்திரமாக அவங்க வாழாதனால வீடு தோட்டம் அப்படி இருப்பாங்க. அதனால் பொது அறிவு என்பது அவங்களுக்கு கிடையாது. இப்படி அதனால் பெண்களை தாழ்வாக நினச்சாங்க, பெண்களை ஒரு சுமையாக நினச்சாங்க அல்லது தாழ்வாக நினச்சாங்க. ஆண்கள் ரொம்ப மிகையானவர்கள், பெண்களோடு ஒப்பிடும்பொழுது ஆண்கள் ரொம்ப மிகையானவர்கள், திறமையானவர்கள். பெண்கள் எப்படிப்பட்டவங்க, ஆண்களோடு ஒப்பிடும்பொழுது பெண்கள் ரொம்பவும் கீழானவர்கள், அடிமட்டத்தில் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, ஆண்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஒரு பொம்மை போல தான் அவங்களுக்கு பொது அறிவுங்கிறது இருக்காது. அவங்க ஒரு அடிமைகள், விவரம் இல்லாத ஒரு அடிமைகள். அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட அடிமைகளாக இருக்கிற ஒரு இழிவான அடிமட்ட லெவலில் இருக்கிற பெண்களோடு வைத்து கொள்ளக்கூடிய உறவு தான் உடலுறவு. அதனால்தான் அந்த உடலுறவே அசிங்கமாக நினச்சாங்க. பெண்களை எப்படி அசிங்கமாக நினச்சாங்களோ அது காரணம் அவங்க திறமை தான். ஒரு பெண்ணுக்கு நல்ல திறமை இருக்குது, விவரம் இருக்குது, நல்ல தொழில் திறமை இருக்குது, அவள் நல்ல வீடு கட்டுறாள், ஒரு சிற்பம் செய்கிறா, அவளுக்கு பொது அறிவு இருக்குது அப்படின்னா அவளை யாரும் தாழ்வாக நினைக்க மாட்டாங்க. அவளை பார்த்தா வியப்பாக இருக்கும், என்னடா இவ்வளோ விவரமாக இருக்கா, இவ்வளோ புத்திசாலியாக இருக்கா,
ஒரு தொழில்லையும் சரி இவ்வளோ விவரமாக இருக்கா அப்படின்னு சொல்லி வியப்பாங்க. அப்போ பெண்களுக்கு அந்த மாதிரி அறிவு அந்த காலங்களில் இல்லை. அவங்க பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்குறது அதுதான் அவங்களுடைய வேலை. விவசாயத்தை வேணால் போய் பார்க்கலாம், இதை தாண்டி விவசாய தொழிலை பார்க்கலாமே தவிர விவசாய தொழிலை தவிர பிற தொழில்களை கற்றுக்கொள்வதற்கு பெண்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சட்டிப்பானை செய்கிறதோ அல்லது தச்சு தொழில் செய்கிறதோ, வீடு கட்டுறதோ, சிற்பம் செய்வதோ, அல்லது நகைகள் செய்வதோ, இப்படி விவசாயத்தை தவிர நிறைய தொழில்கள் இருந்தது. அந்த தொழிலெலாம் பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஒரு போரிடுவது அதுவும் அன்றைய காலத்தில் ஒரு தொழில் தான். அதற்கு பெண்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுப்பதில்லை, ஆண்களுக்கு. அப்போ ஆண்கள்கிட்ட தான் இந்த தொழில்துறை, விவசாயம் அல்லாத தொழில்துறை என்பது ஆண்கள் மட்டும்தான் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆண்கள் தான் அதில் திறமையாக இருந்தாங்க. அப்போ ஆண்களுக்கு அந்த தொழில் திறமை என்பது விவசாயத்தை தவிர பிற தொழில்களை பற்றிய திறமை ஆண்களுக்கு இருந்தது. அப்புறம் பொது அறிவு இருந்தது, சுதந்திரமாக வாழ்ந்தாங்க, விவரம் தெரிஞ்சது, நல்லது கெட்டது தெரிஞ்சுது. பெண்களுக்கு அது எதுவுமே தெரியலை. சொன்னால் நம்பணும் அப்படிங்கிற மாதிரி பெண்களை மாற்றிட்டாங்க. அப்போ பெண்கள் ஒரு அடிமைகள், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எதையாவது புரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க, சண்டைகள் வீட்டில் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க, அவங்க புரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படி பெண்களை பற்றி அவங்கள சுதந்திரமாக பொது அறிவு இல்லாமல் வாழ வச்சு, அதனால் அவங்களுடைய திறமை குறைவாக இருக்குது, ஆளுமை குறைவாக இருக்குது, அனுபவம் குறைவாக இருக்குது, அறிவு குறைவாக இருக்குது. அதனால் நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள். இப்படி அப்போ பெண்கள் ஒரு குடும்ப அமைதிக்கு உதவ மாட்டாங்க. இப்படியெல்லாம் அவங்க மேலே ஒரு தப்பான கருத்து. அது உண்மைதான். அவங்கள அப்படி ஆக்கிட்டாங்க. பொது அறிவு கிடையாது, தொழில் திறமை கிடையாது, சுதந்திரம் கிடையாது. அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் கூட அப்படி ஆகிடுவாங்க. அப்போ பெண்கள்னால் அவங்க ஒரு அடிமைகள். ஆண்கள் எதை சொன்னாலும் நம்புவாங்க, சுய சிந்தனை கிடையாது, ஒன்றும் கிடையாது, சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, பெரிய டார்ச்சர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது சொல்லி பெண்கள். அப்போ அப்படிப்பட்ட பெண்களோடு வைத்து கொள்ளக்கூடிய உறவு தான் உடல் உறவு. அப்போ அந்த உடல் உறவில் ஒரு பெருமை கிடையாது. இப்போ ஒரு பெண் விவரமாக இருக்கா அப்படின்னா அவளோடு வைத்துக்கொள்கிற உறவு என்பது பெருமையாக இருக்கும். ஒரு பெண் திறமையாக இருக்கா, விவரமாக இருக்கா, பொது அறிவு இருக்குது, அவளுக்கு ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்னா அந்த பொண்ணோட ஒரு ஆண் உடலுறவு வச்சுக்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு பெருமையாக இருக்கும். இவள் தான் எனது, இவங்க தான் என் மனைவி, வாங்க போங்கன்னு கூட சொல்லுவான், மரியாதை கொடுப்போம். அப்போது ஒரு பெண்ணுக்கு திறமையே இல்லை, ஒன்றும் இல்லை, தொழில் திறமை, வீட்டை தாண்டி வெளியில் போய் எந்த விஷயத்தையுமே அவள் சாதிச்சுக்கிட மாட்டா, எந்த விஷயத்தையுமே செஞ்சுக்கிட மாட்டா, ஒரு பொது அறிவுங்கிறதே கிடையாது, எதுவுமே. அப்படிப்பட்ட பெண்ணை அப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்கிறதுக்கு ஒரு ஆண் தயங்குவான், கூச்சப்படுவான். இல்லை, பெண்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்கன்னா அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட பெண்களோடு வைத்துக்கொள்கிற உறவு பெருமிதமாக இருந்திருக்காது. அதனால்தான் உடலுறவை அவங்க தப்பாக நினைக்கிறதுக்கு காரணம் அதுதான். உடலுறவுனா அது அசிங்கம், அது தப்பு, அதுக்கு ஒன்றும் சிறப்பு கிடையாது. ஏன்னா பெண்கள் அந்த மாதிரி சிறப்பாக வாழலை. அப்படிப்பட்ட சிறப்பாக வாழாத ஒரு பெண்களோடு வைத்துக்கொள்கிற உறவு மட்டும் எப்படி பெரிதாக இருக்க முடியும்? அதுவும் அசிங்கம்தான். அதனால தான் பிரம்மச்சாரியம் போற்று இருக்கு. அப்போ உடலுறவே வச்சிக்காமல் இருக்காமல் பாருங்கள், அவங்க ரொம்ப பெரிய ஆட்களாக பார்த்தாங்க, மிகையாக பார்த்தாங்க. ஏன்னா அவங்க இழிவு நிலையில் இருக்கிற இழிவானவர்களாக கருதப்பட்ட பெண்களோடு அவங்க உடலுறவு வச்சிக்கலை. அவங்க துறவு வாழ்க்கை வாழ்கிறாங்க, துறவிகளாக வாழ்கிறாங்க. அதனால் அவங்கள வியந்து பார்த்தாங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாத இந்த பெண்களோடு ஒன்றுமே சொன்னால் சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க, அடிமைகளாக இருக்கிற இந்த பெண்களோடு அவங்க பெண்களை கல்யாணம் பண்ணல, பெண்களே வேண்டான்னு இருக்காங்க. அத்தகைய பெண்களோடு உடலுறவே வைத்துக்கொள்ள வேண்டாம், எனக்கு உடலுறவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு துறவிகளாக வாழ்கிற அவர்களை பார்க்கும்போது வியப்பாக இருந்துச்சு. துறவிகளாக வாழ்வதற்கு அதான் காரணம். ஏன் பிரம்மச்சாரியங்கிற நடைமுறை ஏன் உருவாச்சுது? ஏன் புத்தர்லாம் பிரம்மச்சரியத்தை தேர்ந்தெடுத்தார் அந்த காலங்களில்? இப்போ பாதிரியார்கள், ஏன்னா அந்த காலகட்டங்களில் பெண்கள் அந்த அளவுக்கு பெருமைக்குரியவர்களாக வாழவில்லை. அதனால் அவர்களை திருமணம் செய்யாமல் வாழ்வது தான் பெருமைக்குரியது. அவர்களை திருமணம் செய்வது பெருமைக்குரிய செயலாக இல்லை. பெண்கள் பெருமைக்குரியவர்களாக இருக்கும்போது ஒரு பெருமைக்குரிய பெண்ணை திருமணம் செய்து கொள்வது அப்போ தான் அது பெருமைக்குரியதாக இருக்கும். சும்மா திருமணம் மட்டுமே பெருமைக்குரியதில்லை. திருமணம் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிற, நல்ல ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பெருமை. அதுபோல் ஒரு நல்ல பெண்ணை, திறமையான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது அந்த ஆணுக்கு பெருமை. அப்போ பெண்கள்லாம் அந்த காலங்களில் பெரும்பாலும் பெண்கள் அடிமைகளாகவும் பொம்மைகளாகவும் சுய சிந்தனை இல்லாதவர்களாகவும் சொல்வதை அப்படியே நம்புகிறவர்களாகவும் தான் பெண்கள் இருந்திருக்காங்க. தொழில் திறமை, அதாவது விவசாயத்தை தவிர வேறு எந்த தொழில் திறமையும் அவங்களுக்கு கிடையாது, சுதந்திரமும் கிடையாது, சுய மரியாதையும் கிடையாது. போட்டு அடின்னு அடிப்பாங்க பொம்பளைங்களை. அப்போ என்ன அடித்தாலும் நீ வாங்கிக்கணும்
அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படி நடத்துறதுனால, அப்போ அப்படிப்பட்ட பெண்களோடு வைத்துக்கொள்ளக்கூடிய உறவு இருக்குல்ல, அந்த திருமண உறவு, அதை கூட அவங்க பெருசாக நினைக்கல. அத்தகைய பெண்களோடு வைத்துக்கொள்ளக்கூடிய உடல் உறவு அதையும் அவங்க பெருசாக நினைக்கல. அப்போ இன்றைய காலகட்டத்தில் தான் பெண்களும் ஆண்களும், அந்த பெண்கள் வந்து உயர்வான நிலையில் அடைகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து காதல், திருமணம் இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பெருமையாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி வந்து காதல், திருமணம் இதெல்லாம் ரொம்ப பெருமையாக பார்க்குறது. இன்றைக்கி பெண்கள் உயர்வு நிலையை அடைகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி துறவிகளாக யாரும் அவ்வளோ ஈஸியாக வரமாட்டாங்க. இன்றைக்கி பிரம்மச்சரியத்துக்கு ஆளே கிடைக்கல. பிரம்மச்சாரியத்தின் மீது ஆர்வம் இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் கிடையாது. இன்றைக்கி ஒரு பாதிரியாராக, கிறிஸ்தவ மதத்தில் பாதிரியாராக ஆவதற்கு இன்றைக்கி ஆண்கள் வரமாட்டேன்றாங்க. பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. அதுபோல் கன்னியாஸ்திரியாக வருவதற்கு இன்றைக்கி பெண்கள் வரமாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த திருமண உறவு, தாம்பத்திய உறவு, உடல் உறவுலாம் இன்றைக்கி பெருமைக்குரியதாக மாறிக்கொண்டு வருகிறது. காரணம், பெண்கள்லாம் இன்றைக்கி பெருமைக்குரியவர்களாக மாறுகிறார்கள், தொழிலில் திறமையானவர்களாக மாறுகிறார்கள், பொது அறிவுடையவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் சுயமரியாதை உடையவர்களாகவும் ஆண்களை விட திறமையானவர்களாக மாறிட்டு வராங்க. அப்போது அப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வது, அப்படிப்பட்ட பெண்களோடு உடலுறவு வைத்துக் கொள்வது இன்றைக்கி பெருமையான விஷயமாக மாறுது. அதனால் இன்றைக்கி துறவிகளாக வாழணுங்கிற அவசியம் இல்லை. துறவிகளாக வாழ்வது தேவையில்லாத ஒன்று. அப்போ அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து இந்து மதத்துலேயும் சரி, கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி, துறவிகளாக ஆவதற்கான வரவேற்பு இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்றைக்கி கிறிஸ்தவ மதத்தில் பாதிரியார்கள் கிடைக்க மாட்டேன்றாங்க. திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. சில கிறிஸ்டினில், ஆர்சி கத்தோலிக்க, ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தில் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, உடலுறவு வச்சுக்கக்கூடாது. அப்போ தான் அவங்க பாதிரியார்களும் கன்னியாஸ்திரிகளும் அந்த கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும். இன்றைக்கி அதுக்கு ஆளே வரமாட்டேன்றாங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சி ஏன்னா இன்றைக்கி உடலுறவு என்பது பெருமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது, திருமணம் என்பது பெருமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் பெருமைக்குரியவர்களாக மாறிக்கொண்டு வரும். அதனால் இன்றைக்கி யாரும் அந்த மாதிரி வரமாட்டேன்றாங்க. கன்னியாஸ்திரியாவோ பாதிரியாரோ வரமாட்டேங்கிறாங்க. நாளடைவில் இன்னும் பெண்கள் மரியாதைக்குரியவர்களாக மாறும் பொழுது, பெருமைக்குரியவர்களாக சுயமரியாதை உடையவர்களாக மாறும் பொழுது, இன்றைக்கி யாரும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள மாட்டாங்க, துறவிகளாக வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அப்போது ஏன் வந்து செக்ஸை பற்றி கெட்ட வார்த்தைகள் ஏன் தோன்றியதுன்னா, செக்ஸுங்கிறது கெட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதனால தான் செக்ஸை அந்த உடலுறவை பயன்படுத்தி கெட்ட வார்த்தைகள் உற்பத்தி செய்யப்பட்டன, தோன்றியது. செக்ஸுங்கிறது அது உயர்ந்தது, அது ரொம்ப நல்ல விஷயம், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான மிக அடிப்படையான விஷயமே அதுதான் அப்படின்னு உணர்ந்தவங்க தான் அந்த பாலியல், அந்த உறவை பற்றி, உடலுறவை பற்றி நாகரிகமாக பேசுவார்கள் பிறரிடம். அப்போ அது காரணம் என்னது? இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர் நாகரிகமாக பேசுகிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி உடலுறவை பற்றி. காரணம் என்னென்னா, அந்த உடலுறவு என்பது உயர்வானது, பெண்கள் என்பவர்கள் உயர்வானவர்கள் அப்படிங்கிற அந்த கருத்து எனக்கோ அல்லது என்ன மாதிரி பேசுகிற எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால தான் அவங்க அந்த செக்ஸை பற்றி நாகரிகமாக பேசுகிறாங்க. யார் பெண்களை மட்டமாக நினைக்கிறாங்களோ, கேவலமாக நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே கெட்ட வார்த்தை போடுறவங்க எல்லாருமே பெண்களை கேவலமாக நினைக்கிறாங்க. பெண்களோடு வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த உடலுறவையும் கேவலமாக நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க வாயில் கெட்ட வார்த்தை வருது. இப்போ இன்றைக்கி கெட்ட வார்த்தையெல்லாம் உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கெட்ட வார்த்தை போடாதவங்க பார்த்திங்கன்னா, சின்ன பசங்க, பெரிய ஆட்கள்லாம் பெரிய ஆட்கள் கூட கம்மி, ஆனால் இளம் தலைமுறைன்னு பயங்கரமாக கெட்ட வார்த்தை போடுறாங்க. காரணம், பெண்ணை பற்றிய ஒரு இழிவான புரிதல் அவங்ககிட்ட இருக்குது. ஒரு பச்சையாக பேசிக்கிறாங்க. நண்பர்களுக்குள்ளே படிக்கிற பசங்க கூட ஒருத்தர் இவன் அவங்க அம்மாவை பற்றி திட்டுறான், அவன் இவங்க அம்மாவை பற்றி திட்டுறான். காரணம் என்னென்னா, இப்போ இவங்க அம்மா என்கிற அந்த பெண்ணை பற்றிய ஒரு இழிவான புரிதல். பெண்கள்னாலே நம்ம அம்மா மாதிரி தான், நம்ம அம்மா நல்லவ கிடையாது, அவள் கெட்டவ அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அதனால தான் இவங்க அம்மாவை பற்றி அவன் பேசுகிறதும், அவங்க அம்மாவை பற்றி இவங்க பேசுகிறதும், வாடா மச்சான் அப்படின்னு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. ஆனால் சண்டைன்னு வரும்போது பச்சையாக இவங்க அம்மாவை பற்றி அவங்க அவங்க அம்மாவை பற்றி இவங்க பேசுகிறது. அப்புறம் வழக்கம் போல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சண்டைங்கிறது சும்மா அது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு ஒரு பெண்ணை பற்றி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மம் இருக்குது. பெண்களை ஒரு எதிரியாக பார்க்குறாங்க அந்த அதனால தான் தனது அம்மாவை கூட ஒரு எதிரியாக பார்க்குறாங்க. தனது அம்மாவின் மரியாதையை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை. அம்மாவே விட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அம்மாவை பற்றின உயர்வான எண்ணம், அம்மா என்கிற அந்த பெண்ணை பற்றிய உயர்வான எண்ணம் அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அதனால தான் பச்சையாக கெட்ட வார்த்தை போட்டுக்கிறாங்க. அதுவே தனது அம்மா உயர்ந்தவர்கள், தனது அம்மா தனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை அப்படின்ட்டு அந்த புரிதல், அந்த கருத்து அந்த பிள்ளைகளிடம் இருந்தால், அப்படிப்பட்ட பிள்ளைகளிடம் அம்மாவை பற்றி யாராவது தப்பாக பேசுனா அந்த பிள்ளைகளுக்கு பயங்கர கோவம் வரும்.
ஆனால் இன்றைக்கி இப்போ கோவமே வர மாட்டேங்குது. இவங்க அம்மா பற்றி அவங்க பேசுகிறாங்க, அவங்க பற்றி. காரணம் அவங்க அம்மா அந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட நடந்துகிட்டு இருந்திருக்கலாம். எப்படி நடந்திருப்பாங்க? அடிச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க. எப்படி இப்படிப்பட்ட நடைமுறை அந்த பெண், அந்த தாய்ங்கிற அந்த அம்மாங்கிற அந்த பெண் மீது பிள்ளைகளுக்கு வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பு தான் இந்த மாதிரி விட்டு கொடுத்துருவாங்க. அம்மா அவள் அவ்வளோதான், அவளை பற்றி ஒன்றும், அவள் தான் நம்மளை போட்டு அடின்னு அடிக்கிறாளே, கெட்ட வார்த்தையாக போட்டு திட்டுறாளே, அப்போ அவளை எதுக்கு, அவளுடைய மரியாதை எதுக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விட்டு கொடுத்துட்டாங்க. அம்மாவே விட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பெண்ணை பற்றிய ஒரு மட்டமான ஒரு புரிதல். பெண்கள்னால் கேவலமானவங்க, அப்படிப்பட்ட பெண்களோடு வைத்துக்கொள்ளக்கூடிய உறவு தான் உடலுறவு. அப்போது உடலுறவும் கேவலமானது. அதனால தான் கெட்ட வார்த்தைகளே பிறக்குது. அப்போ பெண்கள் அவங்க நடந்துக்கிற முறைப்படி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க நடந்துக்கிற முறைப்படி தான் உயர்வு தாழ்வு தீர்மானிக்கப்படுதே தவிர பெண்கள்னாலே கெட்டவங்க அல்லது ஆண்கள்னாலே கெட்டவங்க அப்படி கிடையாது. அவங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து ஒருத்தர் உயர்வானவர் இருப்பார், தாழ்வானவராகவும் இருப்பார். அப்படிங்கிற புரிதலில் நம்ம உயர்வாக நல்ல நாகரிகமான பெண்கள் அவங்கள பார்க்கலாமே, அப்போ அவங்கள வச்சு நம்ம பெண்களை மதிப்பிடலாமே. அப்படிங்கும்போது பெண்கள்லாம் ஒன்றும் கேவலமானவங்க கிடையாது, அவங்க உயர்ந்தவங்க தான். ஆண்களும் உயர்ந்தவங்க, நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க, நம்ம நல்லவங்கள பார்ப்போமே. அப்போது பெண்களை பற்றிய உயர்வான புரிதல், மனிதர்களை பற்றிய உயர்வான புரிதல் மனிதர்களுக்கு ஏற்படுது. அப்போது அப்படிப்பட்டவங்க ஒரு செக்ஸை பற்றி பேசும்போது நாகரிகமாக பேசுவாங்க. பெண்களை பற்றி உயர்வான ஒரு நல்ல எண்ணம், பெண்கள்னாலே பெண்களோ ஆண்களோ மனிதர்களை பற்றி ஒரு உயர்வான மதிப்பீடு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் செக்ஸை பற்றி நல்லா பேசுவாங்க, நாகரிகமாக பேசுவாங்க. இதுதான் கெட்ட வார்த்தைகள் ஏன் உருவாகுது, அதுக்கான காரணங்கள் இந்த வீடியோவில் நான்